வணக்கம். RRP 2016 கேட்ட கேள்வி HG, IJ, LK, MN அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, HG இருக்கு, நமக்கு வந்து GH தான் வரணும். ஆனா இங்க HG இருக்கு, அப்படியே மாறி இருக்கு. இது இங்க வரணும், இது இங்க வரணும். அடுத்து பாருங்க, IJ இருக்கு, அது நமக்கு கரெக்டா இருக்கு. LK இருக்கு, நமக்கு வந்து KLன்னு வரணும். நமக்கு இதுல மாறி இருக்கு, இது இங்க வந்திருக்கு, இது இங்க வந்திருக்கு. அடுத்து பாருங்க MN, அது நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப நமக்கு ஒரு இது மாறி வந்திருக்கு, அடுத்து கரெக்டா வந்திருக்கு, அடுத்து மாறி வந்திருக்கு, அடுத்து கரெக்டா வந்திருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? அடுத்ததும் மாறி வரும். அப்ப நமக்கு MNக்கு அடுத்து என்ன வரும்? OP. அதை நமக்கு என்ன பண்ணி வரணும்? மாறி வரணும். P இங்க வரணும், O இங்க வரும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? OPனா POன்னு வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒண்ணு கொடுத்துருக்கேன். இது ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. B-BBA-CAP-AC-AB-AC. நமக்கு இதுல டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இந்த ஒன்லையும். இப்ப நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பார்க்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு இதுல ஒவ்வொன்னையும் 3 பிரிச்சிருக்காங்க. 1 2 3, அதே மாதிரி 1 2 3, இங்கேயும் 3, இங்க 3, இந்த மாதிரி 3 பிரிச்சிருக்காங்க. நமக்கு ABCDல A இல்ல B C இருக்கு. அப்ப நமக்கு இங்க A மட்டும் இல்லையா, இங்க A போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, A இருக்கு, B இருக்கு, C மட்டும் இல்ல, அப்ப இங்க C போட்டுக்கலாம். A B C கரெக்டா இருக்கு. A இருக்கு, B இல்ல, C இருக்கு, அப்ப நமக்கு இங்க B வரும். அதே மாதிரி A இருக்கு, B இருக்கு, நமக்கு C இல்ல, அப்ப இங்க C வரும். A இருக்கு, B இல்ல, C இருக்கு, அப்ப நமக்கு இங்க B வரும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து A C B C B. நமக்கு இது ஆப்ஷன் A ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். இந்த ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்ட வார்த்தையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 வார்த்தைகளும் குழம்பி இருக்குங்க. இப்ப நமக்கு ENNI இருக்கு, அதே மாதிரி NEO இருக்கு, EPPI இருக்கு, REETH இருக்கு. இது எல்லாமே மாறி மாறி இருக்கு. நமக்கு I இங்க வரலாம், இல்ல E இங்க வரலாம், எப்படி வேணா வரலாம். இப்ப நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை நம்ம NINE எழுதலாம், நயன். அதே மாதிரி இதே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் O எழுதிக்கலாம், N எழுதிக்கலாம், அடுத்து E எழுதிக்கலாம். ONE 1 ஆயிட்டு, PITE 5 வருது. இது நமக்கு THREE 3 வருது, THREE 3. இப்ப பாருங்க, 9 1 3 இது எல்லாமே நமக்கு நம்பரா இருக்கு. ஆனா இந்த ஒண்ணு மட்டும் நமக்கு வார்த்தையா இருக்கு. அப்ப நமக்கு இதான் என்னது? வேறுபட்ட எண். இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கோம். இதுல என்ன ஆன்சர் வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. HCF மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. 56 216 28. நம்ம இதுக்கெல்லாம் HCF பார்க்க போறோம். HCF அப்படின்னா இந்த 3 நம்பரையும் நமக்கு வகுக்கிற மிகப்பெரிய எண் தான் நமக்கு என்னது? HCF. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இது எல்லாமே காமனா வந்து 2 டேபிள்ல பண்ணலாம். 2 டேபிள்ல பண்ணும்போது 56 நமக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். அதே மாதிரி 216 நமக்கு என்ன கிடைக்கும்? 108 கிடைக்கும். அடுத்து 28 என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இப்ப திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம இது எல்லாமே இதுல வரும் காமனா வந்து 2 டேபிள் திரும்பியும் வரும். 2 டேபிள்ல போடலாம். 28 நமக்கு என்ன கிடைக்கும்? 14 வரும். அதே மாதிரி 108 நமக்கு 54 கிடைக்கும். 14 நமக்கு 7 கிடைக்கும். அடுத்து பாருங்க, 14 54 7. இப்ப நமக்கு இது 2 டேபிள்ல வராது. ஏன்னா அந்த 7ங்கிறது நமக்கு 2 டேபிள்ல வராது. அப்ப நம்ம 7 டேபிள்ல போடலாமா? இங்க 7 வருது, இங்க வந்து 2 டைம்ஸ் வரும், இங்க நமக்கு வராது. அப்ப நமக்கு வந்து இது வந்து என்னது? 7 டேபிளையும் வராது, 2 டேபிளையும் வராது. அப்ப நமக்கு இவ்வளவுதான் மொத்தமே வரும். இப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது? 4 கிடைக்கு. விடுபட்ட எண்ணை காண்க. 28 8 6 9 18 63 94. இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க? 13. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி இதோட கழிச்சோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா? இப்ப பாருங்க, 6 ஸ்கொயர் இருக்கு. 6 ஸ்கொயர்னா 6 × 6 6 6 நமக்கு 36 கிடைக்கும். 36 என்ன பண்ணணும்? இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். -8. 36ல நம்ம 8 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 28 கிடைக்கும். கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, அதே மாதிரி என்ன பண்ணலாம்? 9 ஸ்கொயர் பண்ணி இதை கழிக்கலாம். 9 ஸ்கொயர் என்ன வரும்? 9 9 81 வரும். 81 இது என்ன பண்ணலாம்? 18 கழிக்கலாம். -18. 81ல 18 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? 63 கிடைக்குமா? அதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? 13 ஸ்கொயர் பண்ண போறோம். 13 ஸ்கொயர்னா 13 × 13 நமக்கு என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். இது என்ன பண்ண போறோம்? மேல உள்ளதை கழிக்கணும். அது இல்ல என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பர் கழிக்கலாம். அப்ப நமக்கு இங்க 94 கழிக்க போறோம். இப்ப 169ஓட நம்ம 94 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 4 போனா 5 கிடைக்கும். 14 9 போனா 7 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 75. அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல 75 வரணும். PZA, DYC, FXE, HWG, அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க எல்லா ஆல்பாபெட்டையும் இங்க நமக்கு மாத்தி எழுதிருக்காங்க. இங்க நமக்கு A இருக்கு, இங்க B இருக்கு, அப்படியே மாறி இருக்கு. அதே மாதிரி இங்க C இருக்கு, இங்க D இருக்கு, இங்க E இருக்கு, இங்க F இருக்கு, GH. அப்ப அடுத்து என்ன வரும்? GH க்கு அப்புறம் IJன்னு கிடைக்கும். அதை மாத்தி எழுதும்போது என்ன வரும்? J முன்னாடி வரும், I பின்னாடி வரும். அப்ப JI. அதே மாதிரி சென்டர்ல பாத்தீங்கன்னா இங்க Z இருக்கு, அடுத்து Y, அடுத்து X, அடுத்து W, அப்படியே ரிவர்ஸ்ல வருது. அப்ப நமக்கு W க்கு அப்புறம் என்ன வரும்?
வி வரும், நம்ம அதை எடுத்து இந்த சென்டர் எழுதிக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து JVI. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் இருக்கு, இதுல என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. RAMO SCPS அப்படின்னா VXMJனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க R இருக்கு, இந்த R வந்து நமக்கு S மாறி இருக்கு, அப்படின்னா வந்து Rக்கு அப்புறம் S. அப்ப நமக்கு இங்க 1 மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க A இருக்கு, இங்க C இருக்கு. A ல இருந்து C வந்து 2 இது தள்ளி இருக்கு, அப்ப நமக்கு இதுல 2 ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி MP, M ல இருந்து P வந்து 3 இது தள்ளி இருக்கு, அப்ப நமக்கு இங்க 3 ஆட் பண்ணிருக்காங்க. O ல இருந்து S வந்து 4 முறை தள்ளி வந்திருக்கு, அப்ப நமக்கு 4 ஆட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு இதையும் பண்ணலாமா? V இருக்கு, V ல இருந்து 1 தள்ளி பண்ணலாம். V ல இருந்து 1 ஆட் பண்ணா நமக்கு W கிடைக்கும், W. X ல இருந்து நம்ம 2 ஆட் பண்ண போறோம், X இங்க இருக்கு, நம்ம 2 ஆட் பண்ணோம், நமக்கு Z கிடைக்கும், Z. M ல இருந்து நமக்கு 3 ஆட் பண்ணணும், M நமக்கு இங்க இருக்கு, 1 2 3, நமக்கு P கிடைக்கும், P. J ல இருந்து 4 தள்ளி வைக்கணும், 1 2 3 4, அப்ப நமக்கு N கிடைக்கும், N. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் இந்த WZPN. இது நமக்கு ஆப்ஷன் ஈல இருக்கு. இதே மாதிரி CAT இதுக்கு என்ன சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. X plus Y equal to 12, Y plus Z equal to 15, Z plus X equal to 18 எனில் X plus Y plus Z ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இங்க ஒரு X இருக்கு, இங்க ஒரு X, அப்ப நமக்கு மொத்தம் 2X இருக்குமா? 2X பிளஸ் இங்க ஒரு Y, இங்க ஒரு Y, அப்ப நமக்கு மொத்தம் 2Y இருக்கும். பிளஸ் இங்க ஒரு Z, இங்க ஒரு Z, அப்ப நமக்கு மொத்தம் 2Z இருக்கும், 2Z ஈக்குவல் டு 12 18 கூட்டினா 30 கிடைக்கும். 30 பிளஸ் 15னா நமக்கு 45 கிடைக்கும். நமக்கு இந்த 2X 2Y 2Z இருக்கா, இதுல வந்து 2 வந்து காமனா இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த 2 எல்லாம் காமனா வெளியே அவுட் பண்ண போறோம். அப்ப நமக்கு 2 வெளியே வந்துரும். அப்ப நமக்கு மிச்சம் உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு X இருக்கும், பிளஸ் ஒரே ஒரு Y இருக்கும், பிளஸ் ஒரே ஒரு Z இருக்கும், 45 வரும். இப்போ இந்த 2 வந்து இங்க பெருக்கல்ல இருக்கு, அப்ப நமக்கு ஈக்குவல் வரும்போது டிவிஷனா வருமா? அப்ப நமக்கு மிச்சம் X பிளஸ் Y பிளஸ் Z ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 2 வரும். இப்ப நம்ம இந்த 45 2 நம்ம டிவைட் பண்ண போறோம். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 22.5 கிடைக்கும், 22.5. டெம்பரேச்சர் என்பது PMETAREERUT எனில் ஃபண்டமெண்டல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படி இந்த டெம்பரேச்சர் இந்த மாதிரி மாறி இருக்கும்? நமக்கு இந்த மாதிரி எப்படி மாறி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர்ல உள்ள எழுத்துக்களை 4 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது 4, அடுத்தது 3, அடுத்து 4, இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி பிரிச்சது எல்லாத்தையும் அப்படியே மாத்தி எழுதிருக்காங்க. T ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, E 2வது வந்திருக்கு, M 3வது வந்திருக்கு, P 4வது வந்திருக்கு. அடுத்து 3வது பிரிச்சதையும் மாத்தி எழுதிருக்காங்க. A ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, R வந்திருக்கு, அடுத்து E வந்திருக்கு. இதே மாதிரி பண்ணிருக்காங்க. லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட், 3வது உள்ளது 2வது, 2வது உள்ளது 3வது, 1வது உள்ளது லாஸ்ட். இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் பிரிக்கலாமா? ஃபண்டமெண்டலையும் முதல் இதை 4 பிரிக்கணும், அடுத்து இதை 3 பிரிக்கணும், அடுத்து 4 பிரிக்கணும். இப்ப நம்ம இதை மாத்தி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் உள்ள D எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அடுத்து N எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து U எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து F எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து நம்ம இதை எடுத்து எழுதிக்கோமா? E ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், M 2வது, A 3வது. இதே மாதிரி இதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் L, அடுத்து A, அடுத்து T, அடுத்து N. அப்ப நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ECIN க்கு என்ன வரும்னு கேட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.